வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வெள்ளிக்கிழமை ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேலின் சில பகுதிகளில் குறைந்தது 23 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலின் மருத்துவ சேவை மேகன் டேவிட் அரோம் MDA தெரிவித்தது. 16 வயது சிறுவன் ஒருவரும் 54 மற்றும் 40 வயதுடைய 2 ஆண்களும் ஏவுகணை தாக்குதலில் பலத்த காயமடைந்தவர்களில் அடங்குவர். வடக்கு நகரமான கர்மியேலில் ஒரு பெண் ஒரு தங்குமிடத்திற்குள் மாரடைப்பார் இறந்தார் என்று MDA மேலும் கூறியது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள பல சுற்றுப்புறங்களில் தெருக்களில் மக்கள் ரத்தம் சிந்தும் காட்சிகளை துணை மருத்துவர்களும் நேரில் கண்ட சாட்சிகளும் விவரித்தனர். அகமது ஜிதான் என்ற நபர் கூறிய போது, நாங்கள் மிகவும் பலத்த சத்தத்தை கேட்டோம். ஒரு குண்டுவெடிப்பு அலையை உணர்ந்தோம். நான் தங்குமிடத்திலிருந்து வெளியேறிய போது என் வீட்டின் ஜன்னல்கள் உடைந்திருப்பதையும் நிறைய உடைந்த கண்ணாடிகள் இருப்பதையும் பார்த்தேன் என்று தெரிவித்தார். ஏவுகணை தாக்கிய வாகன நிறுத்துமிடத்திற்கு அருகில் உள்ள கட்டடத்தில் கடுமையான புகை மற்றும் பெரிய அழிவை கண்டேன் என்றும் ஜிதான் மேலும் கூறினார். இஸ்ரேலில் உள்ள ராணுவ இலக்குகள், பாதுகாப்பு தொழில்கள் மற்றும் கட்டளை மையங்களை குறிவைத்து சமீப கால தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. ஈரானிய ஏவுகணைகள் பீர்ஷிபாவின் சொரேகா மருத்துவமனை மையத்தை தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெளிப்படையாக அறிவித்தார். கமேனி தனது குற்றங்களுக்கு விலை கொடுப்பார் என்று அவர் கூறினார். இஸ்ரேல் மீதான அச்சுறுத்தல்களை நீக்கவும் அயத்துல்லாவின் ஆட்சியை அசைக்கவும் ஈரானில் புதிய வகையான இலக்குகளை தாக்க இஸ்ரேல் இப்போது தொடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒருவித ஒப்பந்தத்தை எட்ட முயற்சிக்கும் சூழ்நிலையில் அலி கமேனியை நேரடியாக குறிவைக்கும் நடவடிக்கை தள்ளி வைக்குமாறு இஸ்ரேலிடம் கேட்டுக்கொண்டதாக முன்பு கூறப்பட்டது. அப்படியான நேரத்தில் அலி கமேனியை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெளிப்படையாக அறிவித்திருப்பதன் அர்த்தம் இஸ்ரேலிய அரசாங்கம் இப்போது கமேனியை கொல்ல உத்தரவிட்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஈரானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் ஈரானிய ஆட்சியின் மாற்றம் அல்லது வீழ்ச்சி ஒரு இலக்காக இருக்கக்கூடாது, ஆனால் அதன் விளைவாக இருக்கலாம் என்று அவர் கூறினார். அதை விளக்கி கூறிய அவர், ஈரானில் ஆட்சியை மாற்றுவது அல்லது இந்த ஆட்சியின் வீழ்ச்சி என்பது முதன்மையாக ஈரானிய மக்களின் பிரச்சனை, அதனால்தான் நான் அதை ஒரு இலக்காக முன்வைக்கவில்லை என்று கூறினார். வெள்ளிக்கிழமை ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை ஏவிக்கொண்டிருக்க இஸ்ரேல் ஈரான் மீது புதிய தாக்குதல் அலைகளை தொடங்கியது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஒன்று ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான அதன் அடுத்த சுற்று தாக்குதலை தொடர்கிறது என்பதை காட்டியது. ஒரு பாதுகாப்பான வீட்டில் தங்கியிருந்த ஈரானிய அணு விஞ்ஞானியை IDF ஆளற்ற விமானம் மூலம் குறிவைத்து கொண்டதாக டெஹ்ரானில் இருந்து தகவல்கள் வெளியாகின. ஈரானில் புதிய வகையான இலக்குகளை தாக்க இஸ்ரேல் இப்போது தொடங்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியதை அடுத்து இந்த தாக்குதல் நடந்தது. வெள்ளிக்கிழமை மத்திய டெஹ்ரானில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் ஒரு ஆளற்ற விமானம் தாக்கியதாக ஈரானிய செய்தி வலைத்தளம் கூறியது, ஆனால் விவரங்களை தெரிவிக்கவில்லை. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டுள்ள தகவலின்படி மத்திய டெஹ்ரானில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் தாக்கப்பட்ட நபர் ஒரு விஞ்ஞானி, ஆயுதங்களில் நிபுணத்துவம் பெற்றவர். ஈரானில் அணு விஞ்ஞானிகளை இஸ்ரேல் குறிவைப்பதை அடுத்து அணு விஞ்ஞானிகளை ஈரானிய அரசு உஷார்படுத்தி உள்ளது. அதனால் கொல்லப்பட்ட விஞ்ஞானி அவரது வீட்டுக்கு வெளியே ஒரு மறைவிடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடன் பேசிய ஒரு ஈரானிய அதிகாரி விஞ்ஞானியின் பெயரை வழங்க மறுத்துவிட்டார். மறைவிடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்த அணு விஞ்ஞானியை ஆளற்ற விமானம் தேடி போய் கொள்கிறது என்றால் இஸ்ரேலிய உளவுத்துறையுடன் மிக துல்லியமான நிகழ்நேர உளவு தகவல் இருக்க வேண்டும். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF இந்த தாக்குதல் குறித்து இன்னமும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஆபரேஷன் எழும் சிங்கம் ராணுவ நடவடிக்கையில் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் முதல் தாக்குதலின் போது 10 ஈரானிய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதை IDF ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் மூத்த ஈரானிய அதிகாரிகளை குறிவைத்து தொடர்ந்து வரும் நிலையில் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனியின் உயர் ஆலோசகரான அலி ஷம்கானி உயிருடன் இருப்பதாகவும் மருத்துவமனையில் கடுமையான காயங்களில் இருந்து மீண்டு வருவதாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் வெள்ளிக்கிழமை கூறின. கடந்த வாரம் அவர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. IRGC கட்டுப்பாட்டில் உள்ள ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் மற்றும் அதிகாரப்பூர்வ மெஹர் செய்தி நிறுவனம் உட்பட பல செய்தி நிறுவனங்கள் ஷம்கானி உயிருடன் இருப்பதாக செய்தி வெளியிட்டன. கடந்த வாரம் ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேலின் ஆரம்ப விமான தாக்குதல்களில் அவர் கொல்லப்பட்டதாக அதே நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டன. அலி ஷம்கானி வெளியிட்டதாக கூறப்படும் ஒரு அறிக்கையை அந்த செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டன. அதில் அவர், நான் உயிருடன் இருக்கிறேன், என்னை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கிடையில் ஈரானிய ஆட்சியை சீர்குலைக்க டெஹ்ரானில் உள்ள ஆட்சி இலக்குகள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்துமாறு ஐடிஎஃப்க்கு அறிவுறுத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். ஈரானிய ஆட்சியின் அனைத்து சின்னங்களையும் அதன் ஒடுக்குமுறை வழிமுறைகளையும் அதேபோல் ஆட்சியின் அதிகாரத்தின் தளமான இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தலைமையையும் நாம் தாக்க வேண்டும் என்று ஐடிஎஃப் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் மற்றும் பிற உயர் அதிகாரிகளுடனான மதிப்பீட்டின் போது காட்ஸ் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது இஸ்ரேலின் அணுசக்தி திட்டத்தை முறியடிக்க அதனுடன் தொடர்புபட்ட இடங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும். நடவடிக்கையின் அனைத்து நோக்கங்களும் முழுமையாக அடையப்படும் வரை டெஹ்ரானில் இருந்து மக்களை பெருமளவில் வெளியேற்ற வேண்டும் என்று காட்ஸ் கூறினார். காட்ஸின் கருத்துக்கள் குறிப்பிடத்தக்கவை. ஏனெனில் ஈரானில் இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பது இஸ்ரேலின் தாக்குதல்களின் இலக்குகளில் ஒன்று அல்ல என்று பிரதமர் நேதன்யாகு கூறுகிறார். அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து பாலிஸ்டிக் ஏவுகணை உள்கட்டமைப்பை அளிப்பதும் தாக்குதலின் நோக்கம் என்று இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை. ஆனால் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று ஐடிஎஃப்க்கு கொடுத்த வெளிப்படையான உத்தரவு கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி அதிகார மாற்றத்தையே குறிக்கிறது. அந்த உத்தரவை அடுத்து ஈரானின் டப்ரிஸ் மற்றும் கெர்மன்ஷாவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலிருந்து சுமார் 35 சேமிப்பு தளங்களை 25 இஸ்ரேலிய போர் விமானங்கள் அளித்தன என்று ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. முன்பு நடந்த இரவு உள்ளூர்வாசிகளுக்கு ஐடிஎஃப் வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்தது. டெஹ்ரானில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்கள் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பு தலைமையகம் மற்றும் ஈரானின் சிறப்பு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் தலைமையகத்தை தாக்கியதாகவும் ஐடிஎஃப் வெள்ளிக்கிழமை கூறியது. அவை ஈரானின் ஆயுத படைகளின் ஒரு பகுதியாகும். இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை காஸ்பியன் கடலில் உள்ள ராஷட் நகரத்தை அடைந்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராஷ் நகரின் நகர மையத்திற்கு தென்மேற்கே உள்ள பகுதியிலிருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் ஈரானிய பொதுமக்களை எச்சரித்திருந்தது. ஆனால் ஈரானின் இணையம் வெளி உலகுக்கு துண்டிக்கப்பட்டதால் எத்தனை பேர் இந்த எச்சரிக்கை செய்தியை பார்க்க முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை. மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் வெள்ளிக்கிழமை எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் ஈரானின் கோண்டாப் நகரில் உள்ள அராக் கனரக நீர் ஆராய்ச்சி தளத்தில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களில் வழிகட்டுதல் அலகு உட்பட முக்கிய கட்டடங்கள் சேதமடைந்ததாக கூறியது. அராக் கனரக நீர் ஆராய்ச்சி தளம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதி. ஈரான் உடனடியாக இழப்புகளை ஒப்புக்கொள்ளவில்லை. மேலும் ஒரு வார கால போரில் அதன் ராணுவத்திற்கு ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை தகவல் எதையும் வெளியிடவில்லை. இஸ்ரேல் மீதான ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டுள்ளன. சமீப கால தாக்குதல் நேற்று வெள்ளிக்கிழமை குடியிருப்பு கட்டடங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிட் எஃப்ரைன் வெள்ளிக்கிழமை நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் ஈரானியர்கள் இன்று காலை பீர்ஷிபாவில் ஒரு பெரிய தாக்குதலை திட்டமிட்டனர். ஈரானில் ஏவுகணை ஏவப்படுவதற்கு முன்பு 3 முதன்மை ஏவுகணைகளின் முன்னேற்பாடுகளை நாங்கள் அடையாளம் கண்டோம். அவற்றை நாங்கள் ஈரானிலேயே அளித்தோம் என்று கூறினார். ஈரான் மீதான இஸ்ரேலிய விமானப்படையின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இஸ்ரேலில் ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்கின்றன என்றும் அவர் கூறினார். வெள்ளிக்கிழமை வரை நடந்த 7 நாள் போரில் இஸ்ரேல் மீது 450க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் சுமார் 1000 ஆளற்ற விமானங்களை ஈரான் ஏவியுள்ளது. இதுவரை ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலில் 24 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் என்று சுகாதார அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனைகள் தெரிவிக்கின்றன. சில ஏவுகணைகள் அடுக்குமாடி கட்டடங்களை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. மறுபக்கத்தில் இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகள் ஆயுதங்களை கொடுக்கின்றன. இஸ்ரேலை பாதுகாக்க ராணுவ உபகரணங்களை ஏற்று செல்லும் கார்கோ விமானங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் எழும் சிங்கம் தொடங்கியதிலிருந்து இதுபோன்ற 14 விமானங்கள் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களுடன் இஸ்ரேலில் தரையிறங்கியுள்ளன. அக்டோபர் 7ஆம் தேதி படுகொலைக்கு பின்னர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்கியுள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டது. வரும் வாரங்களில் இதுபோன்ற ஆயுதம் ஏந்திய கார்கோ விமானங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆயுதம் ஏந்திய கார்கோ விமானங்கள் அதிக எண்ணிக்கையில் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியிலிருந்து வருகின்றன என்றும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் கூறியது.